Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டில் யூனிட் 5ல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்டொகாஸ்டிக் அன்கோடர் பற்றி தான் ஆட்டோ என்கோடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஆட்டோ என்கோடர்னா என்னென்னு பார்த்துட்டோம். இதில் நம்ம ஸ்டொகாஸ்டிக் என்கோடர்னா என்ன, டீகோடர்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்கோடர் டீகோடர் ரெண்டுமே சேர்ந்தது தான் ஆட்டோ என்கோடர். எப்படி இருக்குன்றதை பற்றி இங்கே பார்க்கலாம். ஸோ காமனாக நான் ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா ஸ்டொகாஸ்டிக் ஆட்டோ என்கோடர் அப்படின்றது ஒன் டைப் ஆஃப் ஆட்டோ என்கோடர். இது என்ன பண்ணும் அப்படின்னா லேட்டன் ஸ்பேஸை ஒரு சிங்கிள் வேல்யூவில் முடிச்சிடாம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும். ஓகேவா? தட் மீன்ஸ் நமக்கு வேணுன்ற ரேண்டம் வேல்யூஸை நம்ம வேரியபிள்ஸை சூஸ் பண்ணுற அளவுக்கு அதை நிறைய ஜென்ரேட் பண்ணும். ரேண்டம் வேல்யூஸை அந்த வேரியபிளோட சைஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டொகாஸ்டிக் ஆட்டோ என்கோடர் யூஸ் பண்ணுறோம். லேட்டன் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னா கம்ப்ரஸ்டு லோயர் டைமென்ஷனல். ஓகேவா? தட் மீன்ஸ் நம்ம இன்புட் டேட்டாவை கொடுத்த உடனே என்கோடருக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணிடும். பார்த்தீங்களா? அந்த இருக்கிறதுல கம்மியான டைமென்ஷன்ல நம்மளுடைய இன்புட் டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான் லேட்டன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேட்டன் ஸ்பேஸுக்கு சிங்கிள் வேல்யூ இல்லாம நிறைய வேல்யூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறது தான் இந்த ஸ்டொகாஸ்டிக் என்கோடர் டீகோடரோட வேலை. ஸோ இன் டிட்டர்மினிஸ்டிக் ஆட்டோ என்கோடர் த என்கோடர் மேப்ஸ் அண்ட் இன்புட் எக்ஸ் டு த சிங்கிள் லேட்டன்ட் வேல்யூ. டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னாலே பெர்மனன்ட் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஒரு சிங்கிள் வேல்யூவை மட்டும்தான் லேட்டன்ட் ஸ்பேஸுக்கு கொடுக்கும். பட் அதுக்கு ஆப்போசிட்டா ஸ்டொகாஸ்டிக் என்கோடர் டீகோடர் என்ன பண்ணும் அப்படின்னா ரேண்டம் வேரியபிள்ஸ் வித் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு சிங்கிள் பாயிண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு பதிலாக சிங்கிள் வேல்யூக்கு பதிலாக ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும். அதுதான் இந்த ஸ்டொகாஸ்டிக் என்கோடர் டீகோடரோட வேலை. இது மோஸ்ட்லி எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டிக்காக, ஜென்ரேட்டிவ் சாம்பிள், ஸ்மூத் லேட்டன் ஸ்பேஸ், பிரின்சிபல் லைக்லிஹுட் பேஸ்டு ட்ரைனிங். ஓகேவா? ஸோ நார்மலாக உங்களுக்கு சொல்கிறேன், என்ன கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் மற்ற டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் முக்கியமாக இருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இன்புட் இஸ் கிவன் டு த என்கோடர். முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட இன்புட்டை என்கோடருக்கு கொடுத்துருவோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ ப்ராபபிலிஸ்டிக் வியூ பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன டேட்டாவை அப்சர்வ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு டேட்டா அதை எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். இமேஜ், டெக்ஸ்ட் எம்பெடிங், இந்த மாதிரி எதெல்லாம் அப்சர்வ் பண்றோமோ அதெல்லாம் அப்சர்வ்டு டேட்டா. தென் லேட்டன்ட் வேரியபிள் அதை இசட்னு சொல்வோம். தட் மீன்ஸ் கம்ப்ரஸ் பண்ண வேரியபிள். ஓகேவா? ஸோ அது நமக்கு லேட்டன்ட் வேரியபிள். நெக்ஸ்ட் ஜெனரேட்டிவ் மாடல். நம்ம கம்ப்ரஸ் பண்ண டேட்டாவை அது ஜென்ரேட் பண்ணும்ல நம்ம கிட்ட பாட்டில் நெக்ல கொடுத்து அதை ஜெனரேட்டிவ் மாடல். அங்க நம்ம அப்சர்வ் பண்ண டேட்டா தென் கம்ப்ரஸ் பண்ண டேட்டா அது ரெண்டையும் ஒன்று சேர்த்து காமனா என்ன கொடுக்கணுமோ காமன் ப்ரியர் அலாட் பண்ணும். இது ஜெனரேட்டிவ் மாடலோட வேலை. கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் த மார்ஜினல் லைக்அவுட். அதாவது நம்ம எப்படி ஒரு ஒரிஜினல் இமேஜ் இருந்துச்சோ அதே போல ஒரு கம்ப்ரஸ்டு இமேஜை டிடெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஆட்டோ என்கோடர் டீகோடரோடைய வேலையே. ஓகே, அதை செய்யறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் ஸ்டொகாஸ்டிக் ஆட்டோ என்கோடர் அப்படின்றது. புரியுதா? இதுதான் ப்ராபபிலிஸ்டிக் வியூ. அதுல வேரியேஷனல் ப்ரௌன்னு நிறைய டெக்னிக் இருக்கு. நீங்க இதெல்லாம் பார்க்கணும்னா இது பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம் தான். மெயின் திங் பார்த்தீங்க அப்படின்னா நான் காமனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்புட்டை என்கோடருக்கு கொடுத்துடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாவை தான் நீ எடுத்து இமேஜோ ஆடியோவோ வெக்டாரோ ஏதோ ஒன்று நீ கம்ப்ரஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும், இன்புட்டை என்கோடருக்கு கொடுத்துடணும். அடுத்து அந்த இன்புட் என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்புட் டிஸ்ட்ரிபியூஷன் பெராமீட்டர். தட் மீன்ஸ் மீன் அண்ட் வேரியன்ஸாக கன்வெர்ட் ஆகும். நார்மலாக என்கோடர் ஒரு சிங்கிள் லேட்டன் வெக்டார் இசட்டை மட்டும் கொடுக்கும். பட் ஸ்டொகாஸ்டிக் என்கோடர் என்ன பண்ணும் ரெண்டு வேல்யூ கொடுக்கும். மியூ ஆஃப் எக்ஸும் சிக்மா ஆஃப் எக்ஸும் கொடுக்கும். ஓகேவா? காமனா நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மல் என்கோடர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் என்கோடர் நமக்கு சிங்கிள் வேல்யூவா வெக்டார் வேல்யூவா இசட்டை மட்டும் தான் கொடுக்கும். பட் ஸ்டொகாஸ்டிக் என்கோடர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ வேல்யூஸ் கொடுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட். மியூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன். ஓகே, மீன் ஆஃப் லேட்டன் டிஸ்ட்ரிபியூஷன். லேட்டன்னா என்ன, கம்ப்ரஸ் பண்ண டேட்டாவோட வேரியபிள் வேல்யூ. ஓகேவா? அடுத்து இன்னொரு வேல்யூ சிக்மா ஸ்கொயர் எக்ஸ். சிக்மா ஸ்கொயர் எக்ஸ்னால என்ன அர்த்தம், வேரியன்ஸ் ஆஃப் த லேட்டன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம மீனும் வேரியன்ஸும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒவ்வொரு இன்புட் டேட்டாவுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவே கிடையாது. ப்ராபபிலிட்டியா அதுக்கு வேணுன்ற வேல்யூவை ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் அண்ட் வேரியன்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு போறது தான் இந்த ஸ்டொகாஸ்டிக் என்கோடரோட வேலை. ஓகே, அடுத்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா
சாம்பிளிங் பண்ணும். சாம்பிளிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் வெக்டார் இசட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சாம்பிளிங் பண்ணுறது. தட் மீன்ஸ் லேட்டன்ட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ரேண்டமாக எவ்வளவு அலோ பண்ணலாம் அது உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்லி அந்த சைஸை அலோ பண்ணுறது, அதுதான் சாம்பிளிங்கோட வேலை. ஓகே, ஸோ இது அந்த சாம்பிளிங் பண்ணுறதுக்கு n ஈக்குவல் டு மியூ ஆஃப், அதாவது மீனும் வேரியன்ஸ் வேல்யூவும் அதுக்கு தேவைப்படும் ஃபர்ஸ்ட் திங். அடுத்து டீகோடர். இப்போ என்கோடரோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, டீகோடருக்கு போடணும். டீகோடர் என்ன பண்ணும், இது கொடுத்து வச்சிருக்க இந்த சாம்பிளிங் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சிருக்க இசட் வேல்யூவை எடுத்துக்கிட்டு அவுட்புட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட், அதாவது இன்புட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உண்மை போலவே இருக்கிற ஒரு இமேஜாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அந்த அவுட்புட் வந்து எக்ஸ் பார் ஆர் எக்ஸ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, முதல்ல எக்ஸ்ன்ற ஒரு இன்புட்டை கொடுத்தோம், அது என்ன பண்ணுச்சு, என்கோடருக்குள்ளே போயிட்டு மீன் வேரியன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி சாம்பிளிங்லாம் பண்ணி இசட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆயிடுச்சு. இதை திரும்ப டீகோடரில் கொடுக்குறப்ப உண்மை போலவே இருக்கிற ஒரு இமேஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து டோட்டலாக இதுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் தான் நடக்குது. ஓகேவா? புரியுதா என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு? இவ்வளோ தான் ஸ்டொகாஸ்டிக் என்கோடர் அண்ட் டீகோடர்ன்றது. ஸோ அதுதான் இங்கே காசியன் அண்ட் பெர்னோலிஸ்லாம் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். ஓகே, நீங்கள் உங்ககிட்ட இருக்க நோட்ஸை வச்சு ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். இவ்வளோதான். இதுதான் ஸ்டொகாஸ்டிக் என்கோடரோட டீகோடரோட வேலையே. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.